ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காலத்துல ஷீரடியில் ஒரு மிகவும் எளிமையான பெண்மணி இருந்தாள். அவளுக்கு வாழ்வில் பெரிய செல்வம் எதுவும் இல்லை. தினமும் கூலி வேலை பார்த்து கிடைத்த சிறிய காசிலே குழந்தைகளுக்கு உணவளித்து வந்தாள். ஆனால் அந்த பெண்மணிக்கு சாய்பாவுக்கு இருக்கும் பக்தி மிக அதிகம். அவள் எப்பொழுதும் எனக்கு எதுவும் வேண்டாம் பாபா, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போதும் என்று சொல்வாள். அவளுடைய வாழ்க்கை நல்லா போகணும் என்று பிரார்த்தனை கொண்டிருந்தாள். ஒரு நாள் பாபாவிடம் வந்து சொன்னாள், பாபா, எனக்கு உங்கள் தரிசனம்தான் பேரானந்தம் என்று. உங்களுக்கு எதுவும் நெய்வேத்தியம் வைக்க முடியாது பாபா. ஆனா எனக்கு வைக்கணும் ஆசை அப்படின்னு சொன்னா. ஆனா என்னால பெரிய விஷயம் பண்ணல பாபா. கையில உள்ள பச்சை மிளகாய் தான் உங்களுக்கு தர முடியும் என்று சொன்னாள். அவள் வெட்கத்தோடு அந்த பச்சை மிளகாயை பாபாவின் முன்னால் வைத்தாள். அந்த நேரம் பாபா சிரித்துக் கொண்டே சொன்னார், அம்மா, உன் அன்புதான் எனக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. உன் இதயத்தில் இருக்கும் அன்பு எந்த பெரிய விருந்தையும் விட அதிகம் இல்லை என்று சொன்னார். நான் உன்னை அன்போடு சாப்பிடுறேன் அப்படின்னு பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்படியே சொல்லி பாபா அந்த மிளகாவை ஆசீர்வதித்தார். அந்த நாள் முதல் அந்த பெண்மணியின் வீட்டில் உணவாக தட்டுப்பாடு எதுவும் வரவில்லை. எப்பொழுதும் யாரோ ஒருவர் அவருக்கு உதவி அளித்து, உணவு அளித்து கூடயே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட கருத்து என்ன தெரியுமா? பாபா எப்பொழுதும் சொல்லியது இதுதான். நாம் அன்போடு நாடுகிறோம் என்றால் பொருளோ, பணமோ பெரிய விருந்தல்ல. பக்தியின் உண்மையான அன்பே எனக்கு பரிசு என்று பாபா சொல்கிறார். நீங்க எப்பொழுதும் பாபாவை அன்போடு, பக்தியோடு நிம்மதியாக வழிபடுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.